ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இன்றைக்கி நம்ம பப்பாளிக்காயை யூஸ் பண்ணி 2 விதமான பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பொரியல் மைல்டாக இருக்கும், இன்னொன்று நல்லா காரசாரமாக இருக்கும். இப்போ நான் பொரியலுக்காக ஒரு பப்பாளிக்காய் எடுத்திருக்கேன். இது நல்லா பெரிய சைஸில் இருக்குது. நான் ஒரு பாதியை ஒரு விதமான பொரியலுக்கும் இன்னொரு பாதியை இன்னொரு பொரியலுக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பப்பாளியை கட் பண்ணிவிட்டு இந்த தோலெல்லாம் எடுத்துடலாம். காயை கட் பண்ணும்போது பாருங்கள் எந்தளவுக்கு அதில் பால் வருதுன்ட்டு. வீட்டில் விளையிற காயில் நிறையாவே சீட்ஸ் இருக்குது. இப்போல்லாம் வெளியில் வாங்குகிற காயில் இந்த மாதிரி சீட்ஸே பார்க்க முடியல, எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணிடலாம். தோலெல்லாம் ஒன்று விடாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்தாச்சு. உள்ள சீட்ஸ் பக்கம் இருக்கிற அந்த ஃப்ளஷையுமே கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு பாதி பப்பாளிக்காயை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். கேரட்லாம் துருவோம் இல்லையா, அதே மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. கூடவே பொரியல் பண்ணுறதுக்காக நான் ஒரு வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன். 3 பச்சை மிளகாவை நல்லா நீட்டாக கீறி வச்சுருக்கேன். 2 எனக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அடுத்ததாக பொரியல் தாளிக்கிறதுக்காக ஒரு வாணலில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. இதில் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது 3 சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியட்டும், பருப்பு நல்லா செவந்து வரட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயம் மிளகாயை மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாய் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கும் போது நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக பறித்து சேர்க்குற கருவேப்பிலையோட ஃப்ளேவரே தனி. முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன செடிங்களை நம்மளோட வீட்டில் வளர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பாதி அளவு நல்லா வதங்கியாச்சு. துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பப்பாளி காயை இதில் சேர்த்துக்கலாம். கேரட் துருவோம் இல்லையா, அந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. காய்க்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். ஏற்கனவே காயில் தண்ணி இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக தெளிச்சிக்கிட்டா போதும். இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு அமுத்தி விட்டுடலாம். அமுத்தி விடும்போது கொஞ்சோண்டு தண்ணியிலேயே நல்லா காய் வெந்து வந்துடும். இதை நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு மூடிட்டு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷம் நல்லா காய் வெந்தாச்சு. நடுவில் ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ காய் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு எப்பயுமே அதிகமாக வேக வைக்கக்கூடாது. நல்லா கலந்தாச்சு. நம்மளோட பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நார்மலாக சவ் கேரட் பீட்ரூட் இதெல்லாம் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நம்மளோட பப்பாளி பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் மிளகாய் பொடியெலாம் போடல இல்லையா, அது நல்லா மைல்டாக தேங்காயோட ஃப்ளேவரில் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த பொரியல் செய்கிறதுக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை ஊற வச்சிடுறேன். நீங்கள் காயெல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கடலைப்பருப்பை ஊற வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் போல் ஊறினா போதும். உங்களுக்கு பொரியலில் எந்த அளவுக்கு பருப்பு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பப்பாளி காயை நான் முன்னாடியே தோல் சீவி வச்சுருந்தேன் இல்லையா, அதை இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பொரியலுக்கு இந்த மாதிரி கட் பண்ணினா தான் நல்லாயிருக்கும். கூடவே இந்த பொரியலுக்காக ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கலாம். பொரியல் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம பருப்பு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கடலைப்பருப்புலேருந்து தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு ஒரு வாணலில் சேர்த்துக்கோங்க. பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு 3/4 பதத்துக்கு வேகட்டும். நீங்கள் ஒரு வேளை ஊற வைக்கல அப்படின்னா குக்கரில் ஒரே ஒரு விசில் விட்டுடுங்க, கரெக்டாக இருக்கும். இது நல்லா ஒரு அரை மணி நேரம் போல் ஊறிருக்கு. அதனால் வாணல்லையே சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் போல் பருப்பு நல்லா வெந்தாச்சு. முழுசாக வேகலை, ஒரு 3/4 வெந்திருக்கு. 3/4 வேகும் போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயை சேர்த்துட்டு அந்த காய்க்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதில் இருக்க தண்ணியே காய் வேகிறதுக்கு போதும், அதிகமாக சேர்க்க வேண்டாம், குழஞ்சிரும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நான் அதே மாதிரியே அமுத்தி விட்டுருக்கேன். மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. நடுவில் ஒரு முறை கலந்து விட்டுருந்தேன். கரெக்டாக அந்த தண்ணியெல்லாம் எடுத்துடுச்சு. காயும் கரெக்டாக வெந்திருக்கு. ரொம்ப குழைய வேண்டாம், இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கட்டும். அப்போ தான் பொரியல் நல்லாயிருக்கும். வெந்த காயை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதே வாணலில் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துடலாம்.
2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. 1/2 ஸ்பூன் கடுகும் 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது 3 சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே நல்ல ஃப்ளேவருக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா இஞ்சியும் பூண்டையும் தட்டி ஆட் பண்ணிவிடுங்க. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ காரத்துக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நம்ம ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த காயை இதில் சேர்த்துடலாம். காய் வேகும் போதே காய்க்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம். ஏற்கனவே காய் வெந்திருக்கு. மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வேக வச்சா போதும். ஒரு 2 நிமிஷம் போல் வெந்தால் போதும். நடுவில் அடிக்கடி கலரி விட்டுக்கோங்க. ஏன்னா கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா அடி பிடிச்சிரும். இப்போ 2 நிமிஷம் போல் நல்லா மூடி வச்சு வேக வச்சாச்சு. மிளகாயோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. கடைசியாக நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்காய் பூ வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பூ சேர்க்கலனாலும் இந்த பொரியல் நல்லாயிருக்கும். தேங்காய் பூ சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பப்பாளி காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதுதான் இந்த பொரியலுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகத்தோட ஃப்ளேவரில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல செஞ்ச பொரியலை விட இது நல்லாவே இருந்தது. 2 பொரியலும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் பப்பாளி மரம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சு யார் வீட்லையாச்சும் மரம் இருந்ததுனாலும் இந்த ரெசிபியை உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.